Hello and welcome to Meta IAS Academy. இன்னைக்கு TNPSC PYQ தான் பார்க்க போறோம். From coding decoding. NGCH stands for LEAF. MPQI stands for water கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம ABCD ரிசல்ட் வரைக்கும் எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ ஓகே இது சால்வ் பண்ணலாம். இந்த N ங்கற இடத்துல தான் நீங்க வந்து L ல ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி G ங்கற இடத்துல E ல ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. C ங்கற இடத்துல A ல ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. H ங்கற இடத்துல E F ல ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஆல்பபெட்ல இது எவ்வளவு நம்பர் டிஃபரன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ n இங்க இருக்கு l இங்க இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளவு நம்பர் டிஃபரன்ஸ்ல இருக்கு? n விட l ரெண்டு நம்பர் முன்னாடி இருக்கு. 1 2. சோ இது வந்து -2 எடுத்துக்கலாம். அடுத்து g ங்கறது e இருக்கா? g ங்கறது e இருக்கு. அதேதான் -2. ரெண்டு நம்பர் முன்னாடி இருக்கு. c ங்கறது a இருக்கா? c ங்கறது a இருக்கு. சோ -2. அடுத்து h ங்கறது f இருக்கு. h ங்கறது f இருக்கு. அதுவே -2. சோ எல்லா நம்பருமே வந்து எல்லா ஆல்பபெட்லயே -2 ரெண்டு நம்பர் முன்னாடியே இருக்கு. அப்போ MPQIயும் அதே மாதிரி ஆர்டர்ல தான் இருக்கும். சோ m ல இருந்து ரெண்டு நம்பர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஆல்பபெட் ஆர்டர் வந்து கிடைச்சிடும். கண்டுபிடிக்கலாமா? எஸ். M P Q Y -2 -2 -2 ஓகே. சோ m விட ரெண்டு நம்பர் முன்னாடி என்ன இருக்கு? k இருக்கு. k இருக்கு. p விட ரெண்டு நம்பர் முன்னாடி என்ன இருக்கு? ரெண்டு ஆல்பபெட் முன்னாடி n இருக்கு. n இருக்கு. q விட ரெண்டு முன்னாடி என்ன இருக்கு? o இருக்கு. y விட ரெண்டு நம்பர் முன்னாடி என்ன இருக்கு? w இருக்கு. So answer is KNOW.